நன்றி உணர்வு உள்ள மனிதர்களே நல்ல மனிதர்கள். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இரவுக்குள் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு இந்த சிங்காரவேலன் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. சிங்காரவேலன் எதனால் உன்னை அதிர்ஷ்டசாலி என்று சொல்கின்றேன் என்ற சந்தேகம் வருகின்றதா? இப்பதிவை கேட்டுவிட்டால் உனக்கே புரிந்துவிடும். உன் முருகன் என் வார்த்தைகளை செவி கொடுத்து நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வந்து இந்த இரவில் இந்த செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்ததற்கு என்ன காரணம் என்பதனை நீ முழு மனதார புரிந்து கொள்வாயானால், என் தங்கமே, கடலில் பெய்கின்ற மழை எப்பொழுதுமே யாருக்கும் எந்த பயனையும் கொடுக்கப் போவது கிடையாது. பகலில் ஒரு தீபம் எரிகிறது என்றால் அந்த தீபத்தினால் யாருக்கும் எந்த வெளிச்சமும் கிடைக்கப் போவது கிடையாது. வசதியாக இருக்கின்ற ஒருவனுக்கு போய் பரிசை அள்ளி அள்ளி கொடுத்தோமாயானால் அதில் எந்த பலனும் கிடையாது. நோயுள்ளவனுக்கு அறுசுவை உணவை படைத்து நீ விருந்து வைத்தாலுமே அதில் எந்த பயனும் கிடையாது. அதுபோலத்தான் ஒருவன் முட்டாளாகத்தான் இருப்பேன் என்று சொல்லி வேண்டுமென்றே இருக்கின்றான் என்றால் அவனுக்கு எத்தனை அறிவுரை சொன்னாலும் அதில் எந்த பலனும் இல்லை. என் தங்கமே, இந்த சிங்காரவேலன் சொல்கின்ற அறிவுரைகள் எல்லாம் உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது. அதனால் உனக்கு என்ன தேவை என்பதனை புரிந்து கொண்டு முருகன் சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்றும் அறியாத சிறு குழந்தை அல்ல என் தங்கம். எல்லாவற்றையும் நன்கு புரிந்த குழந்தைதான் என்னுடைய குழந்தை. அதனால் சிங்காரவேலன் தருகின்ற வெற்றி வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ நம்பு. இன்பம் என்பது மட்டுமல்ல, துன்பமும் கூட கடவுள் உனக்கு கொடுக்கின்ற பரிசுதான். இதை எப்பொழுதும் நீ எண்ணுகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பக்குவத்தை கொடுக்கும். மனிதன் ஒரு துன்பத்தை அதிகமாக அனுபவிக்கின்றான் என்றால் அதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு தான். தேவையில்லாத கற்பனைகளும் தேவையில்லாத ஆசைகளும். இந்த இரண்டும் ஒருவருக்கு இல்லை என்றாலே இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் பெரிதாக இருக்காது. எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நீ முயற்சிகளை செய்தாலுமே உனக்கு முடிவு என்பது இந்த சிங்காரவேலன் என் கைகளில் தான் இருக்கின்றது. அதனால்தான் முருகன் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய முயற்சிகளை மட்டும் எந்த இடத்திலும் கைவிட்டு விடாதே என்று. பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணிய வேண்டும். பிரச்சனைகளை நீ எதிர்கொண்டாயானால், எதிர்த்து நின்று அதை நீ துணிந்து எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வரலாறு இதிலிருந்து படைக்க முடியும். இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எத்தனை கடினமானதாக வேண்டுமானாலும் உனக்கு எத்தனை சோதனைகளையும் கொடுப்பதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். எது நடந்தாலும் அதில் உன் வெற்றி அங்கே உறுதியாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். மரணம் வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி எப்பொழுதும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. ஏனென்றால் நீ இருக்கும் வரை அது வரப்போவது கிடையாது. அது உன்னை தேடி வரும் பொழுது நீ இருக்கப் போவது கிடையாது. அதனால் எதற்குமே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற பயம் உனக்குள் இருக்க வேண்டாம். ஒருவரின் புன்னகைக்கு காரணமாக இருப்பது என் தங்கம் நீ என்றால் அதுவே இந்த சிங்காரவேலனுக்கு மிகவும் பிடித்தமான குழந்தையாக ஒருவரை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணம். உன்னால் யாரும் கண்ணீர் வடிக்கக்கூடாது, உன்னால் யாரும் வேதனைப்படக்கூடாது. ஆனால் உன்னால் ஒருவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது? என் தங்கமே, தேவையான இடங்களில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை சரியாக செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் தேவையற்ற இடங்களில் உன்னை தேடி வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை மறந்து விடாதே.
கோபம் என்பது இன்று இருக்கின்றவர்களுக்கு சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது. உன்னுடைய கோபத்தினால் உடலில் நோய்கள்தான் உண்டாகும். ஆனால் உன்னுடைய சிரிப்பு, உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிரிப்பினால் 100 நோய்கள் உன் உடலில் இருந்து குறைந்து போகும். இதனால் உன்னிடத்தில் அடிக்கடி கோபத்தை தவிர்த்துவிடு என்று நான் சொல்கின்ற பொழுதெல்லாம் அதை நீ சரியாக கவனித்து சரியாக இந்த வாழ்க்கையில் நீ பின்பற்றி இருந்தாயானால் உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக உன்னை தேடி வந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது எது கெட்டது எது என்று என் தங்கம் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக இந்த சிங்காரவேலன் எதையும் எந்த இடத்திலும் கொடுப்பேன் என்பதனை நீ நம்பினால் போதும். எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கு நீ கேட்ட அதிசயத்தை விட பெரிய மாற்றங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நடத்தும். அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருந்து உன் வசமாகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான புரிதலோடு என் தங்கம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதுமே. வேறென்ன வேண்டும்? இந்த வாழ்க்கையில் என் தங்கத்திற்கு சிங்காரவேலனின் அன்பும் அருளும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டது என்றாலே வேறு எந்த கஷ்டமும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு எளிதில் நெருங்கிவிடாது. சாதாரணமாக எந்த ஒரு பிரச்சனைகளுக்குள்ளும் நீ சிக்கிவிட மாட்டாய். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம், முருகன் தானாக உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும். என் தங்கமே, முதலில் நீ என்ன நினைத்தாய்? இப்பொழுது உன் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார். நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் நாம் நினைத்தது போல மாற்றிவிட, நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையை ஆக்கிவிட நம்மாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வம் கண் திறந்து பார்த்துவிட்டால் போதும் என்று யோசிக்கின்ற என் தங்கம், நிச்சயமாக இந்த சிங்காரவேலனின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நான் இருந்து உன் வெற்றியை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இத்தனை நாளும் சிங்காரவேலன் பலவிதமான முறையில் உனக்கான ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன். ஆனால் இனிமேல் இந்த ஆசிகளை தவிர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல உண்மையான விஷயங்களை பற்றி நிச்சயமாக எடுத்துச் சொல்லத்தான் போகின்றேன். இனி வரும் நாட்களில் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு என்றுமே மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த இடத்திலும் தயங்கி நிற்காமல், எந்த இடத்திலும் வேதனைப்படாமல், எப்பேற்பட்ட துன்பங்கள் ஆயினும் அதை நான் நினைத்தால் மாற்றிவிட முடியும் என்று சொல்லி என் தங்கம் நீ நினைத்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் உனக்கான பல வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன், ஒவ்வொரு திருப்பங்களும் இந்த சிங்காரவேலனுடன் இருந்து அதனை நடத்தி கொடுக்கின்றேன் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகன் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று யோசிப்பதை விட, சிங்காரவேலன் எதையெல்லாம் நம் வாழ்க்கையில் நமக்காக நடத்தி இருக்கின்றான் என்று நீ திரும்ப திரும்ப நினைத்து பார்க்காமல் இப்பொழுது நீ இருக்கின்ற நிலை என்னவென்று உணர்ந்தாலே போதுமே. முருகன் நடத்திய அத்தனையும் உன் கண் முன்னால் தெரிந்துவிடும். எதற்கும் கலங்காமல் முன்னேறிக்கொண்டே இரு. நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.